Howdy Thamizha. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் ப்ரோ ஷாப்புக்கு வந்திருக்கோம். அப்படி என்ன இங்கே ஸ்பெஷல், என்ன இங்கே ஷாப் பண்ணலாம், என்ன இங்கே வாங்கலாம், வாங்க நேரில் உள்ளே போய் பார்ப்போம். இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் பென்சில்வேனியா ஸ்டேட்டில் இருக்குது. நானும் இந்த கடைக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். உள்ளே நுழையும் போதே ஒரு நல்ல ஸ்மெல்லுங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டியே இதோட பிரம்மாண்டம் தாங்க. இந்த கடை மட்டும் பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவில் 170 கடைக்கு மேலே இருக்குது. ஜான் மாரிஸ் அப்படின்றவர் இந்த கடையை 1972 வெறும் 8 ஸ்கொயர் ஃபீட்டில் கடையை ஆரம்பிச்சிருக்காரு. இந்த கடையோட ஒரு வருஷத்தோட வருமானம் மட்டும் 800 கோடிங்க. இந்த கடையில் 40,000 பேர் வேலை செய்கிறாங்க. இந்த கடையை ஒரு வருஷத்தில் சுற்றி பார்க்கறதுக்கு மட்டும் தலா 20 கோடி மக்கள் வராங்க. இன்னொரு பிரம்மாண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட்ஃபிஷ் தாங்க. இந்த கேட்ஃபிஷ் அப்படின்னா நம்ம ஊரில் கெல்த்தி மீனுன்னு சொல்லுவாங்க. இந்த மீன் மட்டும் பார்த்தீங்கன்னா 4 அடி இருக்கும். குறைஞ்சது ஒரு 120 to 130 கிலோ வெயிட் இருக்கும். அமெரிக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னாவே இங்கே எல்லாமே பிரம்மாண்டம் தாங்க. நம்ம கடையோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோங்க. இங்கே தான் ஹண்டிங்க்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கு. ஒரு அழகான நீர்வீழ்ச்சி, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அக்வாரியம். அந்த அக்வாரியம்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீன்கள். இந்த மொத்த அமைப்புமே ஒரு கடைக்குள்ளே இருக்கு. அப்போ பார்த்துக்கோங்க அந்த கடை எவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு. நீங்கள் பார்க்குற எல்லா அனிமல்ஸும் உண்மையான அனிமல்ஸுங்க. இதெல்லாம் ஒரு காலத்தில் வேட்டையாடி பதப்படுத்தி இங்கே எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா அனிமல்ஸும் இந்த ஃபுல் செட்டப்பும் பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா கான்டினென்ட்டுங்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? இந்த மான் தாங்க கிறிஸ்மஸ் தாத்தாவை வண்டியில் வச்சு இழுத்துட்டு வர மான். இந்த மான் பேர் தான் ரெயின்டியர். இந்த மான் பேர் தாங்க மூஸ். இது அமெரிக்காவில் அலாஸ்கா ஸ்டேட்டில் மட்டும்தான் இந்த மானை நீங்கள் பார்க்க முடியும். இந்த மான் கிட்டத்தட்ட 7 அடியும் 700 கிலோ சைஸ் வரைக்கும் வளருங்க. இங்க இருக்கிற எல்லா அனிமல்ஸும் பார்த்தீங்கன்னா 7 கான்டினென்ட்லையும் கிட்டத்தட்ட 60 மாதம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஹண்ட் பண்ணி பதப்படுத்தி அப்புறம் எடுத்துட்டு வந்து இங்கே டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. இந்த பதப்படுத்துகிற ப்ராசஸ் பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸிடர்மிக்.
இந்த மானை பொறுத்த வரைக்கும் மானோட கொம்புல எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்றத பேஸ் பண்ணி அதோட வயசையும் அதோட கறி எவ்வளவு டேஸ்டா இருக்குன்றத கண்டுபிடிச்சிடுவாங்க. இந்த ஒரு மானையும் பதப்படுத்துறதுக்கான செலவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 50,000. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க மொத்த செட்டப்பும் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா காண்டினென்ட்டுங்க. இங்கே இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு நம்ம கடையில் இருக்கமா மியூசியமில் இருக்கமான்னு ஒரு சின்ன டவுட்டே வருங்க. நீங்கள் மியூசியம் போனால் கூட இவ்வளோ கிட்ட போய் தொட்டு பார்க்கலாம் முடியாதுங்க. இந்த ஜீப்ரால இருக்க இந்த கருப்பு கோடு நம்ம கைரேகை மாதிரிங்க. ஒருத்தவங்களுக்கும் வித்தியாசமா இருக்கும். இந்த கடையில் இருக்கிற நிறைய அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க ஹண்ட் பண்ணி அதை பதப்படுத்தி இந்த கடைக்கு டொனேஷனாக கொடுத்துருக்காங்க, அதாவது ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இந்த வான்கோழியை பார்க்கும்போது கடைசியா மதுரையில சாப்பிட்ட வான்கோழி வறுவல் தான் ஞாபகம் வருது. டர்க்கி ஹண்டிங் வந்து இந்த ஊர்ல ரொம்ப ஃபேமஸுங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் கிவிங்க்கும் கிறிஸ்மஸுக்கும் முன்னாடி தான் இந்த ஹண்டிங் சீசன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இங்க ஹண்ட் பண்ற இந்த கறியை அவங்க வீட்டில் ஃபேமிலியா வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு. நம்ம ஊர் நரிக்கு இந்த ஊரில் கயோட்டின்னு பேருங்க. நீங்கள் லைசன்ஸ் வாங்கினா இந்த நரியையும் நீங்கள் சுட்டு சாப்பிடலாம். அந்த நரிக்கு கீழே இருக்கிற ஜாக்கெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நரி வேட்டைக்கு யூஸ் பண்ணுற ஜாக்கெட்ஸ். இந்த ஜாக்கெட்டோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 18,000 ரூபாய் தான். இந்த ஊரில் மான் வேட்டைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 சீசன் இருக்குங்க. ஃபஸ்ட்டு சீசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்ச்சரி அப்படின்னா அந்த வில்லு அம்பு மட்டும் வச்சு நீங்கள் வேட்டையாடலாம். செகண்ட் சீசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கன் வச்சு ஷூட் பண்ணலாம். ஆர்ச்சரி அப்படின்னு சொன்னீங்கன்னா வில்லு அம்பு தாங்க.
அமெரிக்காவில் நீங்கள் வேட்டையாடணும் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பராக லைசன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா மட்டும் போதுங்க. ஹண்டிங் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1500 தாங்க நம்ம ஊர் காசுக்கு. ஆனால் அமெரிக்கர்கள் பார்த்தீங்கன்னா சராசரியாக வருஷத்துக்கு $1000-2000 வரைக்கும் செலவு பண்ணுவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹண்டிங்க்கு தேவையான பொருட்களை வாங்கிறதுக்காக. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் வேட்டையாடுறது, மீன் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்குங்க அமெரிக்கன்ஸ்க்கு. நிறைய பேர் அவங்க ஆஃபீஸில் ஒரு வாரம் லீவ் போட்டுட்டு வேட்டைக்கு போகிறவங்கலாம் இருக்காங்க. இந்த ஊரில் நீங்கள் ஹண்டிங் போகும்போது உங்கள் வீட்டு குழந்தைங்களை கூட நீங்கள் ஹண்டிங் கூட்டிகிட்டு போகலாங்க. அவங்களுக்கு ஷூட்டிங் தெரியும் அப்படின்னா அவங்க கூட ஹண்ட் பண்ணலாம். மரத்தோட ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் மரத்தில் உட்காந்து ஹண்ட் பண்ணலாங்க. இங்கே எல்லாமே ஹண்டிங் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மரத்தில் 30 அடி 40 அடி ஹைட்டில் உட்காந்து தான் ஹண்ட் பண்ணுவாங்க. கடையோட எல்லா செவுத்துலையும் மானோட மண்டையை மாட்டி வச்சுருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருக்கா? இது ஃபர்ஸ்ட் வீடியோ தாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அமெரிக்காவில் நடக்கிற நிறைய லோக்கல் ஈவெண்ட்ஸை நம்ம நம்மளோட சேனலில் போடுவோம். இந்த வீடியோவோட பார்ட் 2 கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ கீப் வாட்சிங்.